என்று யார் விதி பயன்படுகிறது கணக்கு தெளிவாக பார் என்று பார்க்கிறேன் சுவாமி. சாமி மதிவதனாபுரி நாடு ராஜாயத்திர மன்னன் அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவாமணி. வெள்ளிக்கிழமை காலை 8:30 நாளைக்கு அவருடைய உயிராகப்பட்டது. சத்தியத்தின் சோதனைக்கு சத்தியத்தின் சோதனைக்கு இத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சக்கரத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சக்கரத்தில் மாட்டி. பார்த்தீர்களா தந்தையே, என் நிலைமையை பார்த்தீர்களா? இந்த பாவி நான் எதற்காக இந்த உலகிலே பிறக்க வேண்டும்? நான் பிறந்ததை விட பிறக்காமலேயே இருந்திருக்கலாம். இந்த பாவி நான் இந்த உலகிலே பிறந்து பெரும் பாவம் அப்பா, பாவம்.
ஐயா. நம்முடைய கோட்டையை சுற்றி இரும்பால் கோட்டை கட்டிவிட்டு இரும்பு கோட்டையை சுற்றி அகில சோலை வீசிக் கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய மடி மீது தலை வைத்து உறங்கிவிடப்பா. இன்று இதை விடுத்து விட்டால் உனக்கு மரணம் என்பதே வராது. ஆகட்டும் அமருப்பா. அப்பா நெஞ்சிலே நினைவு முகம் நினைவிலும் கனைவிலும் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் கனவிலும் நினைவிலும் ஆசை முகம் அழகு முகம் நெஞ்சினிலே நினைவு முகம். நான் இருக்கின்றேன். உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பது வராது. இந்த கோட்டை மகன் உயிரை காப்பாற்றுவதற்காக இரும்பால் கோட்டை கட்டி அதை சுற்றிலும் அக்னி ஏற்றி வைத்திருக்கிறாய். அப்படி அக்னி ஏற்றி வைத்திருக்கிறா மட்டும் விட்டு விடுவேனா? இப்போது இந்த இடத்தில் இது மனிதனாவரை கோட்டை சுற்றினான் மழையாக பெய்து இந்த அக்னி அணைக்கு அமைத்து விடுகிறார். இந்த கோட்டைக்குள் நுழைய முடியாது. இப்போது ஒரு கருநாகமாக உருமாறி உள்ளே செல்கிறேன். இப்போது எனக்கு என்னை கணிப்பதற்காக என் அருகாமையில் வந்து கொண்டே இருக்கின்றதப்பா. என்னை கணிப்பதற்காக வந்து கொண்டே இருக்கின்றதப்பா. இந்த கோட்டைக்குள் உன்னை கடிப்பதற்கு கண்ணாகம் வருகிறதா? ஆமாப்பா. உங்க கண்களுக்கு தெரியுது உரைக்கின்றார். இந்த பாவி கண்களுக்கு ஒன்றுமில்லை. உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? என்